இன்றைக்கி வந்து ஒரு குயிக் அண்ட் சிம்பிளான ஒரு சட்னி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு புளி அண்ட் தென் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா வந்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து வெங்காய சட்னி அப்படின்றதுனால இந்த சின்ன வெங்காயம் வந்து இயல்பாகவே வந்து அந்த நீர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கடுகு போட்டு இதில் வந்து கொத்தமல்லியும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து செய்கிறேன். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இப்போ இதில் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போது எனக்கு சால்ட்டு பத்தலை, ஸோ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதை வந்து தாளிப்பு சேர்த்துடலாம். நம்ம இப்போது ஒரு கடாயில் வந்து தாளிப்பு சேர்த்தாச்சுங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி தெரியாமல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்து பண்ணுறது. ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.